السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மிகவும் பெரிய 3 தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றதே. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய துஆ, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் ஓத வேண்டிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் அதிகம் ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய 3 தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பலா. அல்லாஹும்ம இன்னி أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. இந்த ஹதீஸ் இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 925வது ஹதீஸாகவும், அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 25506வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகவும் முக்கியமான ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.